10th standard maths first midterm test வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டோன்னா யூ வில் கெட் மோர் தேன் 90% வந்து மார்க்ஸ் வாங்க முடியும். குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வர மிட்டம், ஆஃப்லி, ரிவிஷன், போர்டு, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டோன்னா யூ வில் கெட் மோர் தேன் 90% ஆஃப் த மார்க்ஸ் வாங்க முடியும். ஐ ஆம் ஜெயக்குமார். பார்ட் சியில் கொஷின் நம்பர் 17th கொஷின் ரீட் பண்ணி பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் பாருங்களேன். எஃப் கம்போசிட் ஆஃப் ஜி கம்போசிட் ஆஃப் ஹெச் எல்ஹெச்எஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கணும். ஜி கம்போசிட் ஹெச் ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ ஜி கம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸு, இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஓகே, இப்போ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 3x. ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸு, எக்ஸு இருக்கிற இடத்துல யார் இருக்காப்புல? எக்ஸு தான் இருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? 3x இருக்குது. அப்போ அதே போல் 1 - 2 போட்டுட்டு அங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ 1 - 6x. இது ஜி கம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ எஃப் கம்போசிட் ஆஃப் ஜி கம்போசிட் ஹெச் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் கம்போசிட் ஆஃப் ஜி கம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி கம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஓகே, அப்போ எஃப் ஜி கம்போசிட் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், 1 - 6x. ஓகே, இப்போ பாருங்களேன், எஃப் ஆஃப் 1 - 6x, அங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல யாருக்காங்க? 2x இருக்காங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - 6x இருக்கா? இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்காப்புல? 1 - 6x இருக்குது. அப்போ 2, அங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 6x. ஓகேவா? ப்ளஸ் 3. அப்போ என்ன வரும்? 2 - 12x ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5 - 12x. ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹெச். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கணும். எஃப் கம்போசிட் ஜி ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸு உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்களேன், எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? 1 - 2x இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், which is equal to f of 1 - 2x. இங்கே f of x equal to என்னது? 2x plus 3. 2 x இருக்கிற இடத்துல யாருக்காப்புல? 1 - 2x plus 3. அப்போ என்ன வரும்? 2 - 4x plus 3 which is equal to 5 - 4x. ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது f composite g of x. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே எழுதிக்கிறேன். f composite g of x is equal to, so 2 into 1 - 2x plus 3, so 2 - 4x plus 3 which is equal to 5 - 4x. அதே தான் அப்படி எழுதிக்கிறீங்க. ஓகே, இப்போ f composite g composite h which is equal to f composite g, ஓகே, composite h of x. இப்போ இந்த x உள்ளே போகும்போது இந்த composite ஃபங்க்ஷன் வெளியில் போய்விடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், எஃப் கம்போசிட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? எங்களுக்கு 3x இருக்குது. ஓகே, இப்போ எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இங்கே எஃப் கம்போசிட் ஜி எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்காப்புல? எக்ஸு தான் இருக்காப்புல. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? 3x இருக்கா. அப்போ 5 - 4 into 3x. அப்போ 5 - 12x. ஓகேவா? இப்போ பாருங்கள்,
இது RHS, F composite G composite H. ஓகே, இதுவும் ஈக்குவலாக வந்துச்சு பார்த்தீங்களா, ரெண்டு ஈக்குவலாக வந்துச்சா. ஸோ தேர்ஃபோர் LHS is equal to RHS, hence it is proved. Therefore it is proved அல்லது hence it is provedன்னு போட்டுக்கலாம். Thank you students.